மினுக்குதையா எங்க தேகாசிலுக்கு உச்சினில் கலந்தே இருப்பேனடா உன்னை காத்த ஐயனாரையானேனடா உன் மூச்சினில் கலந்தே இருப்பேனடா உன்னை காத்த ஐயனாரையானேனடா. வணக்கம் நேர்களே, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து லாட சன்னாசி வரலாறு சொல்லுங்கள் அண்ணான்ட்டு அடிக்கடி நம்மகிட்ட கேட்டு இந்த லாட சன்னாசி வரலாறை வந்து போட வச்சாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் இதை மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லாட சன்னாசி பற்றியான வரலாறு போடுறது ஏன் லேட் ஆச்சு அப்படின்னா, அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ரெண்டு விதமான வரலாறு சொல்லப்பட்டுச்சு. ஸோ ரெண்டையுமே கொஞ்சம் மிங்கிள் பண்ணி அதில் எது கரெக்டாக உள்ளது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ண கொடுத்துருக்குறேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான கமெண்ட்ஸு வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்றைக்கி சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாட சன்னாசி. இவரோட பற்றின தகவல்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவருடைய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானது. ரெண்டு விதமான வரலாறு இவருக்கு கூறப்படுது. அதை நீங்களே கேளுங்க. கேட்டு நான் உங்களுக்கு அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இதை கேட்டதுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ஒருத்தரோட லைஃப்பில் இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு. இப்போ பார்க்கலாம். இவரோட வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க, குஜராத் பக்கத்தில் லாட தேசத்துலேருந்து வந்தவங்க. ஏன்னா அந்த பாஷை பேசுகிறாங்க, லாட பாஷை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அதை பேசுகிறாங்க. அதனால் அங்கேருந்து வந்தவங்களாம் கூறப்படுகிறது. ஆனால் லாட சன்னாசிங்கிறவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்டாரத்தியன் அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர். அதே மாதிரி லாடம் அப்படிங்கிறது என்ன, சித்தர்களுடைய பாசை. அதாவது இப்போ நம்ம தமிழ் மொழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தென் மாவட்டங்கள் இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இங்கே பேசக்கூடிய மொழி ஸ்லாங் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இது நீங்கள் நம்ம மதுரை சுற்று வட்டாரங்களில் ஒரு ஸ்லாங் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக இப்போ நம்ம இலங்கை எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட பாஷைக்கு அவங்களோட பாஷைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மொழி ஒன்று, அதை உச்சரித்து பேசக்கூடிய தோரணைகள், தொனி இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒரு பாஷை சித்தர்களுக்கிடையே தமிழ் மொழியில் லாடம் பாஷை அப்படின்ட்டு ஒன்று பரவலாக பேசப்பட்டிருக்கு. அந்த மொழி பேசுகிறது வந்து சித்தர்களால் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாஷையாக இருந்திருக்கிறது. அந்த பாஷையில் வந்து லாட சன்னாசிங்கிறவர் வந்து தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறாரு. அதில் வல்லமை மிக்கவராக இருந்திருக்காரு. அதனால் அவருடைய இந்த அதீத திறமையினால் அவரோட பெயரையே லாட சன்னாசி அப்படின்னு மாற்றிட்டாங்க. லாட சன்னாசி ஒரு முறை வந்து மான்கொம்பு நல்லாண்டவர் கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த கோயிலிருந்து நிறைய அங்கே உள்ள சக்திகளை வந்து தன்வசமாக மாற்றுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போது கற்பனசாமி அங்கேருந்து வெளிப்பட்டு அவரோட சண்டையிட்டு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கக்கூடியது இன்றளவும் அங்கே உள்ள லாட சன்னாசியோட திருவுருவ சிலை வந்து சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளதுன்னு கூறப்படுகிறது. இது ஒரு வரலாறாக கூறப்படுகிறது. இதற்கான விளக்கத்தை நான் வீடியோட முடிவில் சொல்கிறேன். அடுத்து லாட சன்னாசி வந்து மாந்திரிகத்தில் தலை சிறந்தவர். மாந்திரிகத்தில் தலை சிறந்த இவர் ஒரு சித்தர். நிறைய மந்திர மூலிகைகளை வச்சு நிறைய அற்புதங்கள் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மந்திர வித்தைகளை கைக்குள்ளே வச்சுக்கிருக்கக்கூடிய ஆள். அதே மாதிரி இந்த வித்தைகள் மூலமாக மாசி பெரியனசாமி கோயில்லையும் ஒரு வரலாறு கூறப்படுகிறது. அந்த கொல்லிமலைக்கு சென்று அங்குள்ள மக்கள்கிட்ட வந்து பழகும்போது அங்குள்ள மக்களை ரொம்ப பிடிச்சி போயிடுது இவருக்கு. பிடிச்சி போயிட்டதுக்கப்புறம் அங்குள்ள மக்கள்களை தன் வசப்படுத்தணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி அவர் வந்து இந்த மந்திர மூலிகைகளை வச்சு தன் வசப்படுத்துறதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட வசப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் பாதிக்கு மேலே அங்கே உள்ள கொல்லிமலைக்கு அடிவாரத்தில் உள்ள மக்களில் பாதிக்கு மேலே இவர் தன் வசப்படுத்திக்கிட்டார். அப்போது ஒரு டைமிங்கில் என்ன ஆகுதுன்னா, இது அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு சாரருக்கு அது பிடிக்காமல் மேலே குகையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாசி பெரியனசாமிகிட்ட வந்து இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த மாசி பெரியனசாமி ஒரு காலகட்டத்தில் இவங்க ரெண்டுருக்கும் ஒரு சண்டை உருவாகுது. ஒரு பௌர்ணமியில் 2 பேருக்கு இடையில் ஒரு சண்டை நடக்குது. அப்போ இந்த சண்டை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 நாள் தொடர்ச்சியாக நடக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க மாதிரி பயங்கரமான ஒரு சண்டை நடக்கு.
அந்த 8வது நாள் முடிஞ்சு ஒரு ஓய்வெடுத்து திரும்ப ஆரம்பிக்கும்போது தன்னோட மந்திர சக்தியினால் ஒரு புலியை உருவாக்கி லாட சன்னாசி வந்து மாசி பெரியண்ணசாமி மேலே ஏவுறாரு. ஆனால் மாசி பெரியண்ணசாமி வந்து அந்த புலியை வந்து தன்னோட வாகனமாக மாற்றி தன் வசமாக வச்சுக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்து இதை வந்து நம்ம இவர்கிட்ட போட்டி போட முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அவர் வந்து தன்னோட தோல்வியை வந்து ஜீரணிக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிற போகிறார். இப்போ மாசி பெரியண்ணசாமி அவரை கூப்பிட்டு என்னோட ஆலயத்துலேருந்து வலது பாகத்தில் உனக்கு நான் இடம் கொடுத்து எனக்கு பண்ணக்கூடிய பூஜைகள் உனக்கும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களே தெரிஞ்சுக்கணும். வலது இடத்துல கொடுக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இப்போ நம்ம சிவ ஆலயங்களில் பார்த்திங்கன்னா சிவனுக்கு வலதுபுறம் தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க, தவக்கோலத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்த அதே போல் நம்ம மாசி பெரியண்ணசாமி வந்து லாட சன்னாசிக்கு கொடுக்குறாருன்னா அவருக்கு வந்து லாட சன்னாசியின் திறமையின் மேலேயும் அவரோட சக்தியின் மேலேயும் அதீத நம்பிக்கையினால தான் கொடுத்துருக்காரு. ஸோ மேக்சிமம் இவர் வந்து தப்பான விஷயங்கள் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா தப்பான விஷயங்கள் பண்ணால் தன்னோட மந்திரியாகவும் தன்னோட அபையோட வலப்புறத்தில் வைக்கக்கூடிய இடத்துக்குள்ளேயும் விட மாட்டார். ஸோ இந்த வரலாறு வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கிறது. சரி, அடுத்து வந்து மாசி பெரியண்ணசாமி வரலாறுக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த கதையை நீங்கள் தென் மாவட்டங்களில் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒத்துக்கிடவே மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற லாடா சன்னாசி வேறு, நாங்கள் சொல்கிற லாடா சன்னாசின்னு வேறன்ட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க சண்டைக்கே கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள லாட சன்னாசி வந்து இங்கே உள்ள வரலாறு வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்கே வந்து எந்த தப்பான விஷயங்களும் அவர் பண்ணுறதாக கிடையாது. எல்லா இதுலேயுமே தெய்வங்களுக்கு பக்கபலமாகவும் நல்ல விஷயங்களை செஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சித்தராக தான் இங்கே வந்து போற்றப்படுறாங்க. இப்போ இவரோட வரலாறை நம்ம தென் மாவட்டங்களில் பார்க்கும்போது இவர் ஒரு மகா சித்தர், அருவிக்கரைகளில் தவம் செய்யக்கூடிய ஒரு நல்ல சாந்தமான ஒரு சொரூபம் கொண்டவராக திகழ்ந்தார். சித்து விளையாட்டுகளில் ரொம்ப வல்லமை பெற்றவராக இருக்கார். அதாவது இவர் தீய வழிகளில் செல்ல மாட்டார். சித்து விளையாட்டுகள்னால் சித்தர்களுக்குள்ளேயே விளையாட்டு, மக்களை நல்வழிப்படுத்துறது, மக்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல ஆரோக்கியமான மனநிலையோடு மாற்றக்கூடிய சக்தி, இந்த மாதிரி விஷயங்களில் இவர் பெயர் பெற்றவராக இருக்கார். அதே மாதிரி இவர் ஆலயங்களில் வந்து இடம்பெற்ற வரலாறும் 2 விதமாக சொல்லப்படுது. அதே மாதிரி கருப்பசாமி ஒரு அருவிக்கரையில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கருப்பசாமியோட பெட்டி, ஆபரண பெட்டி வந்து நம்ம அருவிக்கரைகளில் வரும்போது அருவியாக வந்து அந்த அருவிக்கரைகளில் நீரோடைகளில் வரும்போது ஒரு வினோதமான சத்தம் கேட்கும்போது என்ன பெட்டி அப்படிங்கும்போது நம்ம லாட சன்னாசி திறந்து பார்த்துருக்கிறாரு. அப்போ அதிலிருந்து கருப்பசாமி வெளிப்பட்டு தன்னோட லாட சன்னாசியோட சொரூபத்தை பார்த்து அவரோட திறமைகள், அவரோட சக்திகள் இதெல்லாம் ஈர்த்து தன்னோட சகோதரர்களை ஒரு சகோதரராக அவரை ஏற்றுக்கிட்டார். லாட சன்னாசி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களோட சகோதரர்களை ஒருத்தர் சகோதரரை ஏற்றுக்கோங்க அப்படின்ட்டு. அவரும் அருள் கூர்ந்து தன்னோட சகோதரர்களை ஒரு சகோதரரை சேர்த்து தன்னோட ஆலயங்களில் 21 கருப்பசாமிகளில் இவரையும் ஒரு கருப்பசாமியாக வச்சு இன்றைக்கும் அவரோட ஆலயங்களில் இவர் இடம்பெற்றிருக்கிறாரு. அடுத்து இவர் ஐயனார் கோயிலில் இடம்பெற்றது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆசிவக சமயத்தை பின்பற்றக்கூடியவர். அப்போ இவர் வந்து சிவனை வழிபடுறதை விட ஐயனாருக்கு வந்து தன்னோட மூல குருவாக எடுத்து வழிபட்டிருக்கிறாரு. நிறைய ஐயனார் கோயில்களில் இவர் வந்து பிரதான இடம் பெறுறார். ஏன்னா இவர் ஃபுல்லாக பின்பற்றதே ஐயனாரை தான். ஸோ அப்போ இவர் அங்கே ஐயனார் கோயில்களில் நிறைய அருள் பாலிக்கிறாரு. மேக்சிமம் தென் மாவட்டங்களில் இவரை பற்றின ஹிஸ்ட்ரி, வரலாறு எல்லாமே பாசிட்டிவாகவும் நல்ல விதமாகவும் நிறைய சுவாரஸ்யம் நிறைஞ்சதாகவும் கூறப்படுது. அடுத்து இவரோட சிறப்பு அம்சங்கள்னு பார்த்திங்கன்னா, இவர் வந்து மூலிகைகளை கொண்டு பல மந்திர வித்தைகளை செய்கிறதுல ரொம்ப வல்லவர். அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களில் வந்து நல்லா குணப்படுத்தி விடக்கூடியவர். லாட பாஷையில் புகழ் பெற்றவர். கருப்பசாமியோட 21 சகோதரர்களில் ஒருவர். யோசிச்சு பாருங்கள், கருப்பசாமியோட 21 சகோதரர்களில் ஒரு கற்பனசாமியாக இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துன்னு பாருங்கள். அடுத்து ஐயனாரோட சேனை தெய்வங்களில் எந்த குற்றவாக இருந்தாலும் ஐயனாரோட சேனை தெய்வங்களில் ஒருவராக இவர் இருக்கிறார்.
அப்போ இவர் நம்மளோட தமிழ் பண்பாட்டில் நம்ம ஐயனார் வழிபாட்டில் எந்த அளவுக்கு அவர் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அடுத்து சுத்த சைவம். இவர் அசைவ பிரியர் கிடையாது, அசைவத்தை விரும்பி இயக்கக்கூடியவரும் இல்லை. ஆனால் அசைவ பலி இதெல்லாம் வந்து ஒரு பரிகாரங்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு சில ஆலயங்களில் நடத்தப்படுகிறது. அதை வந்து அது எக்ஸப்டட். அது வந்து இவருக்காக இல்லை. இவர் இப்போ ஒரு நம்மளை நாடி வரக்கூடிய மக்கள் குலமக்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அதுக்கு ஏற்கக்கூடிய பலி இந்த மாதிரி இதுகளில் வந்து அசைவங்கள் சேர்க்கப்படுகிறது. அந்த மாதிரியும் நடக்குது. அடுத்து முனீஸ்வரன்களில் 7 முனி இருக்காங்க இல்லையா, அந்த 7 முனியில் லாட முனி வந்து இந்த லாட சன்னாசினும் கூறப்படுறது. ஏன்னா இவர் அமர்ந்திருக்க கோலமே வந்து ஒரு உக்கிரமான தவக்கோலம். முனீஸ்வரர்களும் அதே மாதிரி உக்கிர தவக்கோலத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தவக்கோலத்தில் இவர் இருக்கிறதுனால இவர் வந்து லாட முனியாகவும் கருதப்படுறாங்க அந்த முனீஸ்வரரோட இதில். ஸோ இவர் கற்பனசாமி இதுலேயும் வராரு, ஐயனாரோட சேன தெய்வங்களையும் வராரு, முனீஸ்வரரோட கூட்டு 7 முனியில் ஒரு முனியாகவும் வராரு. ஸோ இவங்களுக்கு வந்து லாட சன்னாசி அப்படிங்கிறவர் வந்து உக்கிர தெய்வமாகவும் இருக்கார். சித்து விளையாட்டுகளில் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு சித்தராகவும் இருக்கார். மனநலம் பாதிக்கப்பட்டவரை சரி செய்யக்கூடிய ஒரு இடத்துலையுமே இவர் இருக்கார். ஸோ மனிதனாகவும் சித்தனாகவும் தெய்வமாகவும் மிகுந்த அற்புதங்களை செய்து மக்களிடையே நல்ல குணங்களோடு பிரதிபலிக்கக்கூடியவராகவும் இவர் திகழ்கிறார். இது தென் மாவட்டங்களில் தென் தமிழகத்தில் சொல்லப்படக்கூடிய வரலாறு. அடுத்து இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இவர் மாசி பெரியண்ணசாமி கூட சண்டையிட்டது, அதுக்கப்புறம் நம்ம மான்கொம்பு கற்பனசாமி கூட சண்டையிட்டது, இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சொல்லப்படுது. கொல்லிமலை மற்ற இடங்களில் வந்து சொல்லப்படுது, திருச்சி இந்த மாதிரி இடங்களில் சொல்லப்படுது. பட் தென் மாவட்டங்கள் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் எல்லாத்துலேயும் இவரோட ஒற்றுமைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு சித்தர் பாஷை பேசுகிறதுல மிகவும் வல்லமை மிக்கவராக இருந்திருக்கிறாரு, லாட பாஷை அப்படிங்கிறதுல. அதுக்கப்புறம் மந்திர வித்தைகளில் 2 இடங்கள்லையும் ஒரே மாதிரியான திறமை மிக்க ஆளாக இருந்திருக்கிறாரு. அடுத்து மூலிகைகள் கொண்டு நோய் நொடிகளை சரி செய்வதில் மிகவும் வல்லமை மிக்கவராக இருந்திருக்கிறாரு. இது தென் மாவட்டங்கள்லையும் சரி வட மாவட்டங்களையும் சரி, தென் தமிழகம் வட தமிழகம் 2லையுமே இவரை பற்றின விஷயங்கள் சொல்லப்படக்கூடியது. அதுக்கப்புறம் இவர் வந்து கட்டுக்கட்டுவதில்னா ஒரு ஒரு கோயிலோட சக்திகளை வந்து கட்டுப்படுத்தி அதை கட்டி போடுவதில் வல்லவராக வட தமிழகத்தில் சொல்லப்படுகிறது. அதே தென் தமிழகத்தில் எப்படி அப்படின்னா, தங்களோட கோயிலில் இப்போ ஒரு சேனை தெய்வங்கள் கூட்டுறவு, ஒரு 21 பந்தி 61 சேனை இருக்கக்கூடிய ஒரு ஐயனார் கூட்டுறவுக்குள்ள இன்னொருத்தங்க வந்து மற்ற தெய்வங்களை ஆரக்கட்டி தன்னோட அந்த குல மக்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும்போது அதற்கு எதிர்வினை செய்து அந்த கட்டுகளை உடைத்து அல்லது அந்த கட்டு கெட்ட விடாமல் அவர்களை வழிமறித்து அந்த கட்டுக்கு கட்டுப்போடும் ஒரு மிக சிறந்த ஒரு சக்திசாலியாகவும் ஒரு மந்திரவாதியாகவும் இந்த சித்தரை லாட சன்னாசியை தென் தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. பட் 2 வரலாறும் ஒன்றுக்கொன்று 70% மேக்சிமம் ஒற்றுமையாக இருக்கும். வட தமிழகத்தில் ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமாகவும் தென் தமிழகத்தில் ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேமாகவும் சொல்லப்படுகிறது. பட் என்ன இருந்தாலும் லாட சன்னாசி அப்படிங்கிறவர் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் தான். அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து எல்லாமே பண்ணியிருக்கு. அவர் வாழ்ந்த காலங்களில் நிறைய இதுகள் பண்ணியிருக்கிறாரு. அது தெய்வங்களோடு சம்மந்தப்பட்டதாகவும் கோயில்களோடு சம்மந்தப்பட்டதாகவும் இன்றளவும் கூறப்படுகிறது. இன்றைக்கு அவர் தெய்வங்களில் ஒருவராக நம் மிகவும் காவல் தெய்வத்தில் உக்கிர தெய்வமாகவும், அதே நேரத்தில் நம் 21 கற்பனசாமிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வங்களோட லிஸ்ட்டில் நம்ம சொல்கிறோம். அதில் ஒரு கருப்பசாமியாக இவர் இருக்கிறாரு. ஐயனாரோட சேனை தெய்வத்தில் ஒருத்தராக இருக்கார். முனீஸ்வரன் உக்கிர கோலத்தில் இருக்கக்கூடியவர்களோட ஒரு சகோதரர்கள் ஒருவராக இருக்கிறார். அப்படி என்றால் நம் தமிழ் பண்பாட்டில் லாட சன்னாசி அப்படிங்கிற ஒரு தெய்வமானது, ஒரு சித்தரானவர் நாம் தவிர்க்க முடியாத ஒரு தெய்வமாகவும் ஒரு சித்தராகவும் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவராகவும் நம்மளோட வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார். ஸோ அவரை வந்து நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட்டு இவரை வழிபடுறதுக்கு என்னென்ன வச்சு வழிபடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த நன்மைகளை பார்ப்போம். இவரை வழிபடுறதுக்கு வந்து எல்லாமே சுத்த சைவ படையல் தான் இவருக்கு. இவருக்கு வந்து பொங்கல், பொரிகடலை, தேங்காய் பழம், பழ வகைகள், துள்ளு மாவு, மாவிளக்கு, பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி நம்ம வைக்கலாம். அதுபோக சூடம்பத்தி, சாம்பிராணி, பன்னீர், புனுகு, செவ்வாது இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இவரோட பூஜைக்கு. இவர் அருள் வந்து ஆடக்கூடிய ஒரு சாமி தான். பெரம்பை கையில் வச்சு ஆடுவாங்க. ஸோ இது மூலமாக இவருக்கு நம்ம படையல்றது வழிபாடு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இவரை வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய குடும்பங்களுக்கு யாராலும் எப்பொழுதும் கேடு செய்ய முடியாது. நம்மளுக்கு அதை இவரை வழிபடுறவங்களுக்கு செய்வனை, பில்லி, சூனியம் இது எப்போதுமே அண்டாது. அப்படி வச்சாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம். அதே மாதிரி நிறைய அடுத்து நடக்கக்கூடியதை, காலம் கடந்து நடக்கக்கூடியதை முன்கூட்டியே உணர்த்தி நம்மளை வந்து தன்னோட மக்களை வந்து வழிபடுத்தி நல்ல முறையில் வாழ வைக்கக்கூடியதில் இவரை வழிபடுறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நடப்பதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய, தெரியக்கூடிய கனவு மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் வலியுறுத்துறதுல இந்த தெய்வம் வல்லமை பெற்றவர்.